பிரபஞ்சம் பணத்தை எப்படி ஈர்க்கிறது என்று பலரும் கேட்கிறார்கள். ஆனால் அந்த ரகசியம் எங்கோ வெளியுலகில் மறைந்திருக்கும் ஒன்றல்ல. அது நம்முடைய உள்ளுணர்வில் அமைதியாக வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு விதை போல இருக்கிறது என்று சாணக்கியர் கூறியது போல், வாழ்க்கையில் நாம் பெறும் செல்வம் நம்முடைய எண்ணங்களின் தரத்தையும் செயல்களின் ஒழுங்கையும் நேரத்தை பயன்படுத்தும் முறையையும் சார்ந்தது. பலர் பணம் வந்தால்தான் வாழ்க்கை சரியாகும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் வாழ்க்கை சரியான பாதையில் சென்றால்தான் பணம் இயல்பாக வந்து சேரும். நீங்கள் கவனித்துப் பார்த்தால் சிலர் மிக சாதாரண நிலையில் இருந்து தொடங்கி மெதுவாக பெரிய உயரத்திற்கு செல்வார்கள். அவர்களிடம் ஒரு பொதுவான விஷயம் இருக்கும். அது அவர்கள் மனநிலை. அவர்கள் எதையும் குறையாக பார்க்காமல் ஒரு வாய்ப்பாக பார்க்கிறார்கள். சாணக்கியர் சொன்னார், வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்மை சோதிக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நம்மை வளர்க்கவும் உதவுகிறது. ஒரு சிறிய கதையை நினைத்துப் பாருங்கள். ஒரு இளைஞன் வேலை கிடைக்கவில்லை என்று தினமும் கவலைப்பட்டார். அவர் தினமும் என்னால் முடியாது என்று நினைத்ததால் எந்த வாய்ப்பும் அவரை தேடி வரவில்லை. ஆனால் ஒரு நாள் அவர் தனது எண்ணத்தை மாற்றினார். நான் கற்றுக்கொள்வேன், நான் வளர்வேன் என்று முடிவு செய்தார். அவர் தினமும் சிறிய திறன்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். சில மாதங்களில் அவர் எதிர்பார்க்காத வாய்ப்புகள் அவரை தேடி வந்தது. இதுவே மனநிலையின் மாற்றம் எப்படி வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதற்கான ஒரு உதாரணம். பணம் என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு பயணத்தின் விளைவு. நீங்கள் உருவாக்கும் மதிப்பு அதிகமானால் பணமும் அதிகமாக வரும். அதனால் தினமும் நான் இன்று என்ன பயன் சேர்த்தேன், நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்று உங்களிடம் கேட்க ஆரம்பியுங்கள். இந்த ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கையை மெதுவாக மாற்ற ஆரம்பிக்கும். சாணக்கியர் தனது வாழ்க்கையில் பல தடைகளை சந்தித்தார். ஆனால் அவர் ஒருபோதும் தன்னம்பிக்கையை இழக்கவில்லை. அவர் ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அதை தனது வலிமையாக மாற்றினார். நாமும் அதேபோல் தோல்வியை பயப்படாமல் அதை ஒரு வழிகாட்டியாக பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் தோல்வியை தவிர்க்க முயன்றால் அவர் வளர்ச்சியையும் தவிர்க்கிறார். ஆனால் தோல்வியை ஏற்றுக்கொண்டால் அவர் அனுபவத்தை சம்பாதிக்கிறார். அனுபவம்தான் இறுதியில் நம்மை சரியான முடிவுகளுக்கு கொண்டு செல்கிறது. நேரம் பற்றி சாணக்கியர் கூறியது மிகவும் ஆழமானது. அவர் சொன்னார், நேரம்தான் மிகப்பெரிய செல்வம். பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம். ஆனால் நேரத்தை இழந்தால் அதை திரும்ப பெற முடியாது. அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எதை முன்னுரிமை கொடுக்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள். உங்கள் நேரத்தை எதற்காக செலவழிக்கிறீர்கள் என்பது உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. பலர் நேரமில்லையே என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையில் அது முன்னுரிமை இல்லாததின் விளைவு. நீங்கள் முக்கியமான விஷயங்களுக்கு நேரம் ஒதுக்க ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கை திசை மாற ஆரம்பிக்கும். மன அமைதியில்லாமல் பணம் வந்தாலும் அது நீடிக்காது. அதனால் தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். நான் எங்கு செல்கிறேன்? என்னுடைய இலக்கு என்ன? நான் எதற்காக இந்த வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று உங்களிடம் கேளுங்கள். இந்த கேள்விகள் உங்களை உங்களுக்கே அருகில் கொண்டு வரும். பணம் என்பது ஒரு ஆற்றல் போல, அது ஓடிக்கொண்டே இருக்கும். அதை பயத்தால் பிடித்து வைத்தால் அது குறையும். ஆனால் அதை நம்பிக்கையுடன் பயன்படுத்தினால் அது பெருகும். நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை மதியுங்கள். அதை வீணாக்காமல் புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். சேமிப்பு மற்றும் முதலீடு ஆகியவை உங்கள் எதிர்காலத்திற்கு பாதுகாப்பு தரும். ஆனால் அதைவிட முக்கியமானது உங்கள் திறன், உங்கள் அறிவு, உங்கள் மனநிலை. இவைதான் எப்போதும் உங்களுடன் இருக்கும் உண்மையான செல்வங்கள். ஒரு மனிதன் எனக்கு போதுமானதில்லை என்று நினைத்தால் அவர் எப்போதும் குறைவாகவே உணர்வார். ஆனால் எனக்கு உள்ளது போதும், மேலும் நான் வளர்கிறேன் என்று நம்பினால் அவர் முன்னேற்றத்தை ஈர்க்க ஆரம்பிப்பார். இது வெறும் நம்பிக்கை அல்ல, இது நம்முடைய செயல்களை மாற்றும் ஒரு சக்தி. நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் உங்கள் முடிவுகள் வேறுபடும். உங்கள் முடிவுகள் வேறுபட்டால் உங்கள் வாழ்க்கையும் வேறுபடும். சாணக்கியர் கூறியது போல, நம் வாழ்க்கையில் நம்மால் கட்டுப்படுத்தக்கூடியது நம் எண்ணங்களும் நம் செயல்களும் தான். வெளியில் என்ன நடக்கிறது என்பதை முழுவதும் கட்டுப்படுத்த முடியாது.
ஆனால் அதற்கு நாம் எப்படி பதிலளிக்கிறோம் என்பதை நாம் தீர்மானிக்க முடியும். அதனால் உங்கள் கவனத்தை உங்கள் வளர்ச்சியில் வையுங்கள். மற்றவர்களை ஒப்பிடாமல் உங்கள் பயணத்தை மதியுங்கள். ஒவ்வொரு நாளும் சிறிது முன்னேற்றம் அடைய முயற்சி செய்யுங்கள். அதுதான் நீண்ட காலத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். பணத்தை ஈர்க்கும் பிரபஞ்ச ரகசியம் என்பது எந்த மந்திரமும் அல்ல. அது ஒரு ஒழுங்கான வாழ்க்கை முறை, தெளிவான எண்ணங்கள், மதிப்பு உருவாக்கும் செயல்கள், நேரத்தை மதிக்கும் பழக்கம், நன்றி உணர்வு, அமைதியான மனநிலை ஆகியவற்றின் இணைப்பு. இந்த அனைத்தையும் உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக சேர்த்தால் பணம் மட்டுமல்ல, அமைதியும் சந்தோஷமும் உங்களை தேடி வரும். இதற்கிடையில் ஒரு முக்கியமான உண்மையை சாணக்கியர் எப்போதும் வலியுறுத்தினார். அது ஒழுக்கம். ஒழுக்கமில்லாமல் எந்த வெற்றியும் நீடிக்காது. நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை பாதுகாக்கவும் வளர்க்கவும் ஒழுக்கம் தேவை. தினசரி பழக்கங்களில் ஒழுக்கம் இருந்தால் மனம் தெளிவாக இருக்கும். மனம் தெளிவாக இருந்தால் முடிவுகள் சரியாக இருக்கும். முடிவுகள் சரியாக இருந்தால் வாழ்க்கை முன்னேறும். அதனால் உங்கள் நாளை எப்படி தொடங்குகிறீர்கள் என்பதையும் கவனியுங்கள். அதிகாலை எழுந்து சில நிமிடங்கள் அமைதியாக சிந்திப்பது உங்கள் நாளை முழுவதும் மாற்றும். உங்கள் உடலையும் கவனியுங்கள். ஏனெனில் ஆரோக்கியமில்லாமல் செல்வம் பயனில்லை. நல்ல உறக்கம், நல்ல உணவு, சிறிய உடற்பயிற்சி இவையெல்லாம் உங்கள் செயல்திறனை உயர்த்தும். மேலும் நல்ல மனிதர்களுடன் உறவு வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் சூழல் நம்மை வடிவமைக்கிறது. நேர்மையானவர்களுடன் இருந்தால் நாமும் நேர்மையாக மாறுவோம். வளர்ச்சி எண்ணம் கொண்டவர்களுடன் இருந்தால் நாமும் வளர்ச்சி நோக்கி செல்வோம். அதே நேரத்தில் சில நேரங்களில் தனியாக இருக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் தனிமை நம்மை நம்முடன் பேச வைக்கும். அந்த அமைதியான தருணங்களில்தான் நம்முடைய உண்மையான ஆசைகள் மற்றும் பயங்கள் வெளிப்படும். அவற்றை புரிந்து கொண்டு சரியான பாதையை தேர்வு செய்ய முடியும். மேலும் ஒரு முக்கியமான பாடம் என்னவென்றால் பொறுமை. இன்றைய உலகத்தில் எல்லாம் உடனடியாக கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது ஒரு பெரிய தவறு. மரம் ஒன்று வளர பல வருடங்கள் ஆகும். அதேபோல் நம் வெற்றியும் நேரம் எடுத்துக்கொள்ளும். அதனால் அவசரப்படாமல் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு சிறிய முன்னேற்றத்தையும் மதியுங்கள். அதுதான் பெரிய மாற்றத்திற்கு அடித்தளம் ஆகும். இறுதியாக வாழ்க்கையை அதிகமாக சிக்கலாக்க வேண்டாம். எளிமையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எளிமைதான் அமைதியை தரும். அமைதிதான் தெளிவை தரும். தெளிவுதான் சரியான முடிவுகளை தரும். அந்த முடிவுகள்தான் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். இதை புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தால் பிரபஞ்சம் உங்கள் முயற்சிகளை கவனித்து உங்கள் பக்கம் திரும்பும். பணம் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் மெதுவாக வளமாக மாறும். நீங்கள் தேடுவது எல்லாம் வெளியுலகில் கிடைப்பதில்லை. அது உங்கள் உள்ளத்தில் உருவாகி பிறகு உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் என்பதையே இந்த பயணம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.